சைக்காலஜி ரிவிஷன் வீடியோ நம்பர் 2 பார்க்கலாமா? பழைய வீடியோவோட லிங்க் இங்கே கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உடல் வளர்ச்சி வேகமாக நடைபெறும் பருவம் எது? இது ஆன்சர் குமரப்பருவம். நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம், நிறைய வளர்ச்சிகள் குமரப்பருவத்தில் தான் நடைபெறும். குழந்தையின் சுதந்திர உணர்வுக்கு மதிப்பளிக்கும் போது தானே தொடங்கும் திறன் எந்த வயதில் ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது 4லேருந்து 6 வயசுக்குள்ளே தான் இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க. தேர்ட் கொஸ்டின், அமீபா ஒரு விலங்கு அல்ல என்பது என்ன? அது எப்படிப்பட்ட விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைபட பொதுமைப்படுத்துதல். அதை பற்றி ஒழுங்காக புரிஞ்சிக்காதனால அது போல் ஆன்சர் பண்ணுவாங்க குழந்தைங்க. சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் 4th கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எரிக்சனின் கூற்றுப்படி மனிதனின் சமூக கோட்பாடு எத்தனை நிலைகளை கொண்டது? இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. விடை 8 நிலைகள். எந்த இடத்துல பார்த்தாலும் இந்த கொஸ்டின் இருக்குது. மாடல் கொஸ்டின் பேப்பர், ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர், ரிவிஷன் எல்லா இடத்துலையுமே. 5th கொஸ்டின், பியாஜேவின் கருத்துப்படி தன்னை மையமாக்கி சிந்திக்கும் தன்மை காணப்படும் பருவநிலை மன செயல்பாட்டுக்கு முந்தைய பருவநிலை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 6th ஒன், அச்சீவிங் சொசைட்டி என்ற நூலின் ஆசிரியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்லிலண்ட். அதாவது இந்த மாதிரி ஆசிரியர் பெயர், யார் இதை சொன்னாங்க, யார் இதை இன்வென்ட் பண்ணாங்க, இதெல்லாம் நிறைய கேட்பாங்க, படிச்சுக்கலாம். 7th ஒன், மாய ஒளி தோன்ற காரணம் எது? மாய ஒளினா என்ன? ஒன்று இல்லாத ஒன்று நமக்கு தோன்றுற மாதிரி இருக்கணும். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கவலை. இதில் சினம்லாம் கொடுத்துருப்பாங்க, நமக்கு அதெல்லாம் ஆன்சர் போலவே தெரியும். 8th ஒன், வீர சாகசம் புரிபவரிடம் துணிச்சல் மற்றும் டேஷ் மிகுந்து காணப்படும். இது நம்ம ஜென்ரலாகவே என்ன பண்ணுறோம், உடல் வலிமை போற்றுவோம். ஆனால் இதுக்கான ஆன்சர் மன வலிமை அப்படின்றது தான். 9th கொஸ்டின், தாழ்வு மனப்பான்மை டேஷ் நோயை ஏற்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. தாழ்வு மனப்பான்மை ஆஸ்துமாவை ஏற்படுத்துது. சம்மதமே இல்லாதது போல தெரியுதுல்ல, ஆனால் இப்படி தான் வரும் ஆன்சர். 10th ஒன், நுண்ணறிவு 2 காரணிகளால் ஆனது என்று கூறியவர் யார் அப்படின்றது கொஸ்டின். இது ஸ்பியர்மேன். இதில் நமக்கு இன்னொரு ஆன்சரும் தெரியுது. நுண்ணறிவு எத்தனை காரணிகளை கொண்டது அப்படின்றதும். அப்போ 2 காரணிகள் நமக்கு தெரியணும். 11th ஒன், ஆக்கத்திறனுடன் நெருங்கிய தொடர்பு கொண்ட பண்பு எது? ஆக்கத்திறன் அப்படின்னா ஒரு கிரியேட்டிவ் மைண்ட். இதுக்கான ஆன்சர் நகைச்சுவை. நகைச்சுவை உணர்வு கொண்டவங்களால கிரியேட்டிவாக யோசிக்க முடியும். 12th ஒன், SQ3R. இது நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கோம். முறையால் மேம்படுத்தப்படுவது நம்மளுடைய நினைவு, கவனம் இல்லை. இதை பார்த்தோன்னே எல்லாரும் கவனம் நினச்சிப்போம், பட் ஆன்சர் நினைவு. 13th ஒன், ஒருவரின் ஆளுமை கோளாறுகளுக்கு அடிப்படையாக அமைவது எது? ஆளுமை கோளாறு மன வெளிச்சி அதிர்வுகள். ரொம்ப அப்படியே எக்ஸைட்மெண்ட்டாக இருப்பாங்கள்ல, அவங்கள சொல்கிறது அது. 14th கொஸ்டின், கூட்டாளி குழு பருவம் என்று அழைக்கப்படும் பருவம் எது? விடை பார்த்திங்கன்னா பிள்ளை பருவம். கூட்டாளின்னா ஒன்றும் இல்லை, அந்த பேர் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஒத்த மாணவர்கள், சக மாணவர்கள்னு சொல்லிட்டு, அதுதான். 15th ஒன், இன்று நம் எதிரே தோன்றும் நிகழ்ச்சியை கண்டு இதனை நாம் முன்பே அறிந்துள்ளோம் என்று அடையாளம் காண்பது எது? மீட்டுணர்தல். இப்படிலாம் கொஷின் கேட்கும் போது நினைவுபடுத்துதல் நம்ம நினச்சிப்போம், பட் மீட்டுணர்தல் அப்படி தான் கரெக்டான ஆன்சர். 16th ஒன், நுண்ணறிவு பற்றிய முடியரசு கொள்கை எனப்படுவது ஒற்றை காரணி கொள்கை. நுண்ணறிவு பற்றிய முடியரசு கொள்கைனா ஒற்றை காரணி கொள்கை. இந்த முடியரசு அறிமுகப்படுத்தினவர் யார்? தெரிஞ்ச ஆன்சர் பண்ணுங்க. 17th ஒன், மெக்டோல் கூற்றுப்படி மனித மன வளர்ச்சியின் வெளிப்பாட்டு வரிசை, அதாவது எப்படி அப்படின்னா அறிவிலிருந்து உணர்வு, உணர்விலிருந்து உடல் இயக்கம். இதுதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 18th ஒன், ஒருவரின் லட்சியம் டேஷ் அடிப்படையில் அமைய வேண்டும். ஸோ லட்சியமே எப்படி அமையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடை நல்லொழுக்கம். ஒழுக்கத்தை அடிப்படையாக வச்சு தான் ஒருத்தவங்களுடைய லட்சியமும் அதை நம்ம செய்ய வேண்டிய இதுவும் இருக்குது போல். 19th ஒன், நல்லொழுக்க வளர்ச்சியை 3 நிலைகளாக பகுத்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின். விடை பார்த்தீங்கன்னா கோல்பர்க். இதில் நம்ம இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது, நல்லொழுக்க வளர்ச்சியில் 3 நிலைகள் இருக்குது அப்படின்றதும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 20, கற்றலின் முக்கிய காரணிகளில் ஒன்று அதாவது என்ன? அதாவது தக்க வைத்தல். படிக்கிறதுனால நம்ம நிறைய இருக்குது, நாலேஜ் நிறைய வளரும், பட் முக்கியமான ஒன்று அதை நாம் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கிறது, தக்க வைத்தல். 21, சைக்கிள் ஓட்ட பழகியவர் முதலில் ஸ்கூட்டர் ஓட்ட முற்படும் போது சாலை ஓரத்திலேயே செல்ல முயல்வது எவ்வகை கற்றல் மாற்றம்? எதிர்மறை. ஒரு வேளை நம்ம விழுந்துருவோமோ, எதிர்மறைனாலே நெகட்டிவ், விழுந்துருவோமோ, அடிபட்டுருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருக்கிறது.
இன்றைய சூழலில் குழந்தைகளிடம் மிக முக்கியமாக இருக்க வேண்டிய ஒன்று கண்டிப்பாக அது நல்லொழுக்கம் தான். நம்மளெல்லாம் போட்டு சாத்தி வளர்த்துருப்பாங்க, இப்போ அப்படி கிடையாது. ஸோ நல்லொழுக்கம் தான் ஆன்சர். 23rd, பழமொழிக்கு பொருள் கூறுதல் மூலம் சோதிக்கப்படுவது என்ன? அதாவது நுண்ணறிவு. இது மூலமாக அவங்க வேற என்ன தெரிஞ்சுக்க போகிறாங்க அப்படின்றது தான். பழமொழி மூலமாக ஒரு பெரிய விஷயம் இருக்கும் அதில். 24, நினைவு பற்றிய சோதனைகளை முதலில் நடத்தியவர் யார் அப்படின்றது கொஸ்டின். விடை எப்பிங் ஹவுஸ் அப்படின்றவர் தான். நினைவு பற்றிய சோதனை அதுக்குன்னு ஒரு கருவி இருக்கும், இப்போ டாஜிடாஸ்கோப் மாதிரி. 25, அறிவுரை பகர்தல் என்பது என்ன? உபதேசம் செய்தல். பார்த்தோன்னு நம்மளாம் ஆன்சர் பண்ணிட்டு இருப்போம். கிருஷ்ணர் என்ன பண்ணியிருப்பாரு? உபதேசம் தான் செஞ்சிருப்பாரு. அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அறிவுரைனா உபதேசம் செய்கிறது. 26th கொஸ்டின், கற்றலில் ஆர்வத்தை ஏற்படுத்த வேண்டியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது ஆசிரியர் தான். ஒரு டீச்சரால் மட்டும்தான் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த ஆர்வத்தை கொண்டு வர முடியும், இல்லைன்னா முடியாது. 27th, யாருக்கு பாடம் கற்பிப்பது ஆசிரியர்களுக்கு ஒரு பயனுள்ள செயலாகும்? நல்ல கொஸ்டின். தொடக்கப்பள்ளி குழந்தைகளுக்கு இவங்க கிட்ட பாடத்தை சொல்லி கொடுக்கும் போது தான் நமக்கும் மன திருப்தி கிடைக்கும், கோபம் வராது, நல்லா எந்துவாக இருக்கும். 28th கொஸ்டின், கற்றல் கற்பித்தல் ஆகியன டேஷ் செயல்பாடு ஆகும்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா சமூக செயல்பாடு. ஒரு சமூகத்தில் போய் அந்த குழந்தைங்க எப்படி இருக்க போகிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் கற்றலும் கற்பித்தலும். 29th, குழந்தைகளின் இயக்கங்கள் எங்கே கூர்மையாக்கப்படுகின்றன? கண்டிப்பாக அது பள்ளி பருவத்தில் மட்டும்தான். அங்கே தான் ஒரு குழந்தைக்கு என்ன டேலண்ட் இருக்குது அப்படின்றத வெளிக்கொண்டு வர ஒரு இடமே ஸ்கூல் தான். 30th கொஸ்டின், புலன் இயக்க பருவம் என்று குறிப்பிட்டவர் யார்? ஆன்சர் பியாஜே. புலன் இயக்கம் அப்படின்ன உடனே நம்ம எல்லாருக்கும் மைண்டில் வர்றது பியாஜே. இது மட்டும் இல்லாமல் பியாஜே, ஜான் டூயி நிறைய இந்த சைக்காலஜியில் வந்துக்கிட்டே இருப்பாங்க. 30 கொஸ்டின்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். இந்த வீடியோவை கண்டிப்பாக டெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.